அல்லேலூயா. சாமுவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோடு சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலொமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார். அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த வேதவசன பகுதிக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் இந்த முதல் கர்த்தருடைய பரிசுத்த நாளில நாங்கள் சபையாய் ஒன்று கூடியிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசும். இந்த வார்த்தை என்ன நோக்கத்திற்காக அடியானுக்கு தந்தீரோ அந்த வார்த்தைக்குள்ள நீர் வைத்திருக்கிற சித்தம், உங்க மன விருப்பம், உங்க ஏக்கம், உங்களுடைய துடிப்பு, ஆண்டவரே நீர் எங்களுக்காக இந்த நாளில பேச வேண்டும் என்று என்ன எதிர்பார்ப்போடு இந்த வார்த்தைக்குள் மறைந்து இருக்கிறீரோ நீர் அப்படியாகவே இந்த வார்த்தையிலிருந்து வெளிப்படுவீராக. உங்களுடைய ஜனங்களோடு பேசுவீராக. அதற்கு என்னை பயன்படுத்தி கொள்ளும் ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வேத வசனத்தில இருந்து நம்மோடு கூட ஆண்டவர் சில காரியங்களை ஒரு வாக்குத்தத்த செய்தியாக ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். இங்கே சாலமோனை குறித்து நாம் இங்க பார்க்கிறோம். அந்த கடைசி பகுதியை மாத்திரம் இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். சாலமோனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், தேவன் உங்களிடத்தில் அன்பாயிருப்பார். தேவன் உங்களிடத்தில் அன்பாயிருப்பார். தேவன் உங்களிடத்தில் அன்பாயிருப்பார். கர்த்தர் சாலமோனிடத்துல அன்பாயிருந்தாராம். அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான். எதிதியா என்று சொன்னால் அந்த எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தத்தினுடைய தமிழாக்கம் என்னவென்று சொன்னால், கர்த்தரால் சிநேகிக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். கர்த்தரால் சிநேகிக்கப்பட்டவன். சாலமோன் என்று சொன்னால் கர்த்தரால் சிநேகிக்கப்பட்டவன் அப்படின்னு பொருள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நான் உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்துல வாசித்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தும் போது உண்மையாகவே ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை புரிந்து கொள்ள இது ஒரு புதிய ஒரு அனுபவமாக கர்த்தர் எனக்கு மாற்றினார். சாலமோனை கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அவனிடத்தில் கர்த்தர் எப்படி இருந்தாராம்? அன்பா இருந்தாராம். ஏன் தெரியுமா? இதுக்கு அந்த வசனத்துடைய தொடக்கம் பாருங்க. பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி, ஏன்னா சாலமோனுக்கு முன்பாக பிறந்த ஒருவனை கர்த்தர் அடித்து போட்டார். தாவீதின் மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய கோபம் இருந்தது. தாவீதனுடைய குடும்பத்து மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய கோபம் இருந்தது. ஆனால் சாலமோன் மேல கர்த்தர் அன்பா இருந்தார். அததான் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இதை கர்த்தர் பேச விரும்புகிறார். சாலமோன் மேல கர்த்தர் அன்பா இருந்தார். ஏன்? தாவீதுடைய வீட்டின் மேலே, தாவீதின் மேல கர்த்தர் ஒரு பெரிய கோபமா இருக்கிறார். என்ன கோபம்? பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாது. நீங்கள் வாசித்து பார்த்தால் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்துல நான் ஒரு சில பகுதியை மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கடைசி பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா, பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு. அவருடைய அர்த்தம் என்ன? பட்டயம் என்றால் என்ன? மரணத்தை குறிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல சாலமோன் பிறந்தான். அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கு சாலமோன் பிள்ளைய பிறக்கிறான். அப்போ பட்டயம் வீட்டை விட்டு என்ன ஆகாது? விலகாது.
யார் வந்தாலும் அவர்கள் நிலை நிற்பது கிடையாது. ஆனா இவனை கர்த்தர் நிலை நிறுத்தினார். இவன் மேல கர்த்தர் அன்பா இருந்தார். பட்டயம் தாவீதின் வீட்டை விட்டு விலகவே விலகாது. நான் சொல்லுகிறது நன்றாக எல்லாரும் நீங்கள் கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 11வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 2வது பகுதியை பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்கும். தாவீதின் மேல கர்த்தருடைய கோபம் என்ன தெரியுமா? உன் கண்களால பார்க்கக்கூடிய விதத்துல நான் பொல்லாப்பை உன் வீட்டின் மேல எழும்ப பண்ணுவேன். அப்படியேப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் என்ன செய்யறான் தெரியுமா? பத்சேபால் கையை பிடிக்கிறான், பத்சேபாலோடு பேசுகிறான். பத்சேபாலோடு கூட பேசி அவங்க 2 பேரோடும் வைத்து தன் மனைவிக்கு ஆறுதல் சொல்லுகிறான். தன் மனைவியை அவன் நேசிக்கிறான். தன் மனைவிக்கு ஆறுதல் சொல்லி அவளும் வாழ்க்கையில உடைந்தவள், அவளும் வாழ்க்கையில மடம் உடைந்தவள், அவளும் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு இருண்ட பாதையில கடந்து வந்தவள், அவளும் ஒரு துண்டாக வெட்டப்பட்டு அவள் தனியாக பிரிக்கப்பட்டவள். அவளுக்கு ஒரு பெரிய துக்கம், அவளுக்கு ஒரு பெரிய வேதனை. அந்த வேதனையின் மத்தியில இப்ப தாவீது ஒன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு பக்கம் தன் மனைவி ஆகிய பத்சேபால் ஒரு பெரிய துக்கத்துல வேதனை இருக்கிறாள், இன்னொரு பக்கம் தேவனுடைய கோபம் என்ன இருக்கிறது. இதை மாற்றுவதற்கு அவனுக்கு தேவன் தரப்போகிற எதிர்கால தலைமுறையை காப்பாற்றுவதற்கு அவன் கையாண்ட முறையைத்தான் தன் மனைவியோடு கூட ஆறுதலை பேச ஆரம்பித்தான். தன் மனைவியை சமாதானப்படுத்த ஆரம்பித்தான். தன் மனைவி மேல அன்பு செலுத்த ஆரம்பித்தான். தன் மனைவி மேல இரக்கம் காட்ட ஆரம்பித்தான். தன் மனைவியோடு உட்கார்ந்து பேச ஆரம்பித்தான். வேதம் சொல்லுகிறது, பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாலுக்கு ஆறுதல் சொல்லி, தேவனுடைய கோபம் தன் மேல் இருக்கிறது, தேவனுடைய பயங்கரமான ஒரு பட்டயம் தன் வீட்டு மேலே தன் பிள்ளைகள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தாவீது கையாண்ட முறையை பாருங்கள். மனைவியுடைய கையை பிடிக்கிறான், மனைவி ஆறுதல் படுத்துகிறான், மனைவியை சமாதானப்படுத்துகிறான். ஆண்டவர் அவளுக்கு சமாதானத்தை உண்டாக்க, ஆண்டவர்களுக்கு மன அமைதியை கொடுக்க, அவளுடைய கற்பத்தில் உருவாகிற பிள்ளையாக சாலமோனுக்கு கர்த்தருடைய அன்பை கத்த ஊற்றுகிறான். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய கோபம் ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள் மேல் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இருக்கிறதா? அந்த கோபத்தையும் அந்த உக்கிரகத்தையும் ஆற்றுவதற்கு தாவீது கையாண்ட ஒரு முறைதான் தன் மனைவியுடைய கையை பிடித்தான். தன் மனைவியோடு கூட நேரத்தை செலவிட்டான். தன் மனைவிக்கு ஆறுதல் செய்தான். எந்த காரியத்துல தன் மூலமாய் தன் மனைவி காயப்பட்டாலோ பாதிக்கப்பட்டாலோ அந்த ரணத்தை ஆற்றுவதற்கு பரிகாரமாக அவளுக்கு ஆறுதல் சொன்னான். அவளோடு நேரத்தை ஒதுக்கி அவளுடைய ரணத்தை, அவளுடைய காயத்தை, அவளுடைய வேதனையை ஆற்றுவதற்கு உட்கார்ந்து ஆலோசித்து நேரம் கொடுத்தபடினால, அவள் ஆறுதல் அடைந்ததுனால அவனுக்கு கிடைக்கிற தலைமுறைக்கு கர்த்தர் அன்பா இருந்தார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க இன்னொரு வசனத்தை கூட நீங்க பாருங்க. எந்த சிச்சுவேஷன்ல, எந்த சூழ்நிலையில சாலமோன் மேல கர்த்தர் அன்பா இருந்தாருன்னா, நீங்க பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை. இதே அதிகாரத்துல இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் முந்தி இந்த சாலமோனுக்கு முந்தி பிறந்த பிள்ளைய கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அடித்தாராம். அடித்த பிறகு அடுத்தது பிறக்கிற ஒரு பிள்ளைதான் சாலமோன். இப்ப தாவீதுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. தாவீதுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ ஐயோ என்று சொல்லி அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அந்த பெண்ணும் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். கர்த்தருக்கு மயமுண்டாகட்டும். இப்பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் மாற்றுவதற்கு அவன் தெரிந்தெடுத்த ஒரே வழி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய இருதயத்தை சமாதானப்படுத்தணும்னா தன் மனைவியுடைய இருதயத்தை முதலாவது சமாதானப்படுத்தணும். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் மனைவி சொல்லுகிறதை கேள். சொல்றாரா? ஆவியானவர் சொல்லுகிறதை இந்த கால வேளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசித்து பாருங்கள், 16ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். கேள் 12வது வசனம். 21:12. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும். இத சொன்னது யாருங்க? தேவன் சொல்றாருங்க. தேவனே சொல்றாரு, சாரால் சொல்வது எல்லாவற்றையும் கேள்பா, கேளு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு தராரோ எனக்கு ஒண்ணுமே புரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும். நீ சுய இறக்கப்படாதப்பா, நீ சுய இறக்கப்படாத. உன்னை விட இரக்கத்துல நான் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் இரக்கத்திலே ஏழ்மையானவர்கள். நாம் எல்லாருமே இரக்கத்திலே ஏழ்மையானவர்கள், குறைவுள்ளவர்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் தான் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் தான் சொல்றாரு, எனக்கு இல்லாத இரக்கம் உனக்கு என்னப்பா? நான் சொல்வதை நீ கேளுன்னு சொல்லல, உன் மனைவி ஆகிய சாரால் சொல்வதை கேள். பைபிள்லயே ஃபர்ஸ்ட் மனைவி பேச்சை கேளுன்னு மாமியாரோ மாமனாரோ ஃப்ரெண்ட்ஸோ சொல்லலங்க, ஆண்டவரே சொல்லி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவேதான் இப்போது தன்னுடைய தலைமுறையை காப்பாற்ற, தன்னுடைய சந்ததியை காப்பாற்ற என்ன செய்கிறார் தெரியுமா? ஆண்டவர் ஆபிரகாமை சாராள் பக்கமா உட்கார்ந்து அவளை ஆறுதல் படுத்து, அவளை சமாதானப்படுத்து. அவள் சமாதானமானால் நான் சமாதானமாகிறேன். அல்லேலூயா. அவள் ஆறுதல் அடைந்தால் உனக்கு ஆறுதல் கிடைக்கும். ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான கர்த்தருடையவர்களே, இந்த கால வெள்ள பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒன்றை உங்கள் குடும்பத்தில் ஸ்தாபிக்க விரும்புகிறார். ஏதோ ஒன்றை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். ஏதோ ஒன்றை உங்களுக்குள்ள ஆண்டவர் விளைவிக்க விரும்புகிறார், முளைக்க விரும்புகிறார், துளிர்விட விரும்புகிறார். என்ன நடந்தது? ஆபிரகாம் அதன்படியே கீழ்ப்படிந்து சாராளுடைய பேச்சுக்கு அவன் அப்படியே கட்டுப்பட்டான். ஏன்னா சாராள் தன்னுடைய திறமைனால, பேச்சு திறமைனால, தன்னுடைய அதிகாரத்தினால ஆபிரகாமை எனக்கு நீ கீழ்ப்படினும் அவ சொல்லல. இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தது தேவன். தேவனே சொல்லுகிறார், அவள் உனக்கு சொல்வது என்ன சொல்றாளோ அதுல என்ன ஒண்ணு முடியுமோ அது செய்ப்பா, அப்படி சொல்லல. பிரைஸ் எல்லாம் ஆமென். அவன் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு குடும்பத்துல தலைமைத்துவத்தில் இருக்கிற தலைவர்களை, குடும்ப தலைவியா இருக்கிறவங்க அந்த தலைவர் என்கிற ஸ்தானத்தை மதித்து நீங்க சொல்லணும். அவர்கள் குடும்ப தலைவர்கள். பிரைஸ் எல்லாம். நாம் குடும்ப தலைவிகள் என்ற அந்த இடத்துல இருக்கிறீங்க. அப்போ தலைவிகள் அந்த குடும்ப தலைவரா இருக்கிறவர்களுக்கு சொல்லுக வேண்டிய காரியத்தை சொல்லணும். கண்டிப்பா நீங்க அதை சொல்லும் பொழுது அவங்க அதுக்கு கீழ்ப்படியணும். ஆனா அவர்கள் குடும்ப தலைவர்களுடைய அந்தஸ்தை உணர்ந்தவர்களாக நீங்கள் அதை சொல்லணும். மரியாதை குறைவாக அவர்களை அலட்சியமாக நினைத்து நீங்கள் பேசக்கூடாது. ஏனென்றால் நீங்களே எல்லாவற்றையும் செய்திருக்கலாமே, ஏன் சாரால் மூலமாய் நீ செய்யன்னு கர்த்தர் சொன்னார். அப்போ செய்ய வேண்டியது தலைவர்கள் தான், குடும்ப தலைவர்கள் செய்ய முடியும். ஆனா நீங்க அதை சொல்லிக் கொடுக்கணும். அதுவும் ஆண்டவருடைய ஆலோசனையோடு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நினைச்சதெல்லாம் ஆலோசனையை மாற்றி விடக்கூடாது. இப்போ பெற்றோர்களுக்கு சமாதானமும் பெற்றோர்களுக்கும் நிம்மதியும் ஆறுதலும் உண்டாகும் போது உங்கள் கையில தந்திருக்கிற தலைமுறைக்கு கர்த்தருடைய அன்பு கிடைக்கும். அவங்க உலக அன்பை நாட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க உலக சிநேகத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பையும் ஆறுதலையும் உங்கள் குடும்பத்தின் மக்களுக்கு பரிமாறினால், மனைவிக்கு பரிமாறினால், ஆண்டவர் உன் மனைவி மூலமாய் உனக்கு கிடைத்த அந்த தலைமுறைக்கு தேவன் தம்முடைய அன்பை தார பார்த்து கொடுப்பார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சாலமோன் மேல் கர்த்தர் அன்பா இருந்தார். அவனை குறித்து நெகேமியா என்ன சொல்றாரு தெரியுமா? நெகேமியா
நெகேமியா 13:26 வாசித்து பாருங்கள். நெகேமியாவுடைய புஸ்தகத்துல 13:26. ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்தது இல்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். அல்லேலூயா. நெகேமியா சொல்றாரு, சாலமோன் தன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவன், தேவனால் சிநேகிக்கப்பட்டவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சாலமோன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவன். அப்போ நல்ல கவனிங்க, தாவீது பத்சேபாளிடத்துல பக்கத்துல உட்கார்ந்து ஆறுதல் சொல்லி அவள் ரணத்தை ஆற்றுகிறான், காயத்தை ஆற்றுகிறான், அவளுக்கு மனதில் இருக்கிற எல்லா வேதனைகளை ஆற்றி அவளை சந்தோஷப்படுத்தி சமாதானப்படுத்தும் போது சாலமோனிடத்துல கர்த்தர் இறங்கி வராரு. அல்லேலூயா. சாலமோனிடத்துல இறங்கி வராரு. நாம் எதற்காக வாழுகிறோம்? நம் கண்ணுக்கு முன்பதாக நம்முடைய பிள்ளைகள் சீர்கெட்டு போவதை பார்ப்பதற்காகவா? நம்முடைய எதிர்கால தலைமுறைகளாகிய தேவன் தந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்கட்டு தரிகட்டு துக்கத்தோடு வேதனையோடு நம் கண்களால் பார்க்க வேண்டும் என்பதற்காகவா நமக்கு ஆயுள் காலத்தை கொடுத்து வைத்திருக்கிறார்? நம்ம கண்களுக்கு முன்பதாக அவர்கள் இளமையில ஓங்கி வளர்கிற விருட்ச கண்டுகளை போல அல்லவா இருக்க வேண்டும்? தேவன் அவர்களை ஆசீர்வாதமாக அல்லவா வைத்திருக்க வேண்டும்? உங்களுடைய பந்தை சுற்றிலும் அவர்கள் ஒளிவமான கண்டுகளை போல அல்லவா இருக்க வேண்டும்? தேவன் உங்கள் பிள்ளைகள் மேலே சிநேகத்தையும் அன்பையும் வைக்க வேண்டுமானால் தகப்பன்மாரே, தாய்மாரே, உங்களுடைய ஐக்கியத்தை சீர்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றோருடைய ஐக்கியம் சரி செய்யப்பட்டால், ஒழுங்குபடுத்தப்பட்டால், உங்க பிள்ளைகள் மேல தேவன் அன்பை வெளிப்படுத்துவார். பிள்ளைகள் உலகத்துல யாரோடைய அன்பை தேடி போக கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீதுக்கு நிறைய ஆண்மகன் பிள்ளைகள் இருந்தாங்க. முதல் பையன் பாத்தீங்கன்னா அப்சலோம் இருந்தான். அம்னோன் பேரெல்லாம் பாருங்க, ரைமிங்ல இருக்கும் எல்லாமே. தாவீது பேரை வச்சா ரைமிங்ல வைப்பார், எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அப்சலோம், அம்னோன், அதோனியா. அப்சலோம் ஒரு கர்வாலி மரத்துல அவன் முடி ரொம்ப அழகானவன், அழகா இருக்கு அவன் முடி. அந்த முடி ஒரு நாள் யுத்தத்துல அவனுடைய கர்வாலி மரத்துல அகப்பட்டு கொண்டு அவன் ஏறி இருந்த கோவேறு கழுத போயிடுச்சு. அவன் வானத்துக்கு பூமி தொங்குறான். அவனை யோவாப் என்கிற படை தளபதி அவனை அடித்து கொலை செய்தான். தகப்பனுக்கு முன்பதாக பிள்ளை கொலை செய்யப்பட்டான். இந்த யுத்தம் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் வந்த யுத்தம். இந்த யுத்தத்துல தகப்பன் உயிரோடு இருக்கிறான், பிள்ளை மரித்து போனான். அம்னோன் யார் தெரியுமா? அப்சலோமுடைய சகோதரி. எல்லாரும் தகப்பன் ஒண்ணுதான், தாய் தான் வேற வேற. ஏன்னா தாவீது ராஜா அல்லவா? ஆகவே அப்சலோம் ஒரு தாய்க்கு பிறந்தவன், அம்னோன் ஒரு தாய்க்கு பிறந்தவன். ஆனால் வேலை சகோதரர்கள் தான். இப்ப அப்சலோமுக்கு ஒரு அழகான ஒரு சகோதரி இருந்தா, தாமார். இப்பொழுது தாமார் மேல தாவீதுடைய மகனாகிய அம்னோன் அவன் மேல ஆசை வைத்தான். அது நிமித்தம் அம்னோன் அப்சலோம் மூலமாக கொலை செய்யப்பட்டான். தாவீது கண்ணுக்கு முன்னாடியே பட்டயம் அவன் வீட்டை விட்டு நீங்கவே இல்லை. தாவீது கண்ணுக்கு முன்னாடியே பொல்லாப்பை அவன் வீட்டில் கர்த்தர் அனுமதித்தார். தாவீது எப்போது குடும்பத்தை சீர்படுத்த வேண்டும், வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று உட்கார வேண்டிய இடத்துல உட்கார்ந்து அவன் ஆறுதலையும் சமாதானத்தையும் பரிமாற வேண்டிய இடத்துல பரிமாறினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் தேவ சமூகத்தில் இருந்த தாவீது இப்பொழுது தன் மனைவியினுடைய சமூகத்துக்கு போறான், கையை பிடிக்கிற ஆறுதல் படுத்துறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு அவளோடு சந்தோஷமாய் இருந்த நாட்கள்ல கர்த்தர் அவளுக்கு ஒரு கற்பத்தின் கனி கர்த்தர் தந்தார். அந்த பிள்ளையை அவள் பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்த உடனே தீர்க்கதரிசி வராரு, இவனுக்கு எதிதியா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இவன் மேல அன்பா இருப்பேன், இவன் மேல அன்பா இருப்பேன். இங்க இருக்கிற சில பெற்றோரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்க உறவுகளை நீங்கள் அல்லேலூயா தேவன் விரும்பக்கூடிய விதத்துல சீர்படுத்திக் கொண்டால் உங்கள் பிள்ளை மேல நான் அன்பா இருக்கிறேன், உங்கள் குடும்பத்து மேல நான் அன்பா இருக்கிறேன், உங்கள் மேல நான் அன்பா இருக்கிறேன். சாலமோனை போல
போல ஒருவரும் இல்லை. கர்த்தரால் சிநேகிக்கப்பட்டவன் அவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் கர்த்தரால் சிநேகிக்கப்பட்டவன். பிரியமானவர்களே, நீங்கள் வேதம் முழுவதையும் வாசித்து பாருங்க. ஆண்டவர் தைரியமாக ஒரு பெரிய சாட்சியை சாலமோனை குறித்து கொடுக்கார். தேவன் அவன் மேல் அன்பா இருந்தார். தேவன் சாலமோன் மேல எப்படி இருந்தாராம்? இத நெகேமியா சொல்றாரு. அவனை போல கர்த்தரால் சிநேகிக்கப்பட்டவன் வேறொரு ராஜா இல்லையே. அவன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவன். எப்பொழுது தேவனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளையோ ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ தேவனால் சிநேகிக்கப்படுறாங்களோ அப்பவே அவங்களுக்குள்ள இந்த உலகம் அவர்களை சிநேகிக்க ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுக்கு ஃபார்முலாவே. யாருமே உங்களை சிநேகிக்கல இந்த உலகத்துல நினைச்சா கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார் என்பதை நீ அறியாம இருக்கிறதுனால உனக்கு ஒரு ஃபார்முலாவை வைத்து கர்த்தர் சொல்லுவார். உலகம் உன்னை சிநேகிக்குதா, உலகம் உன்னை பயங்கரமா வந்து நெருங்குதா, உன் மேல அதிக ஆசை வைக்குதா, அப்பவே புரிஞ்சுக்க கர்த்தர் உன் மேல கொல்ல ஆசை வச்சிருக்கிறாரு. அந்த ஆசையை நீ புரிந்து கொள்வதற்கு அடிப்படையாத்தான் உலகம் உன் மேல ஆசைப்பட வரும். நீ எல்லாவற்றும் மேல ஆசைப்படுவ. சாலமோன் எந்த அளவுக்கு சாலமோன் மேல கர்த்தர் அன்பா இருந்தாரோ அந்த அளவுக்கு அவன் உலகத்து மேல ஆசையை வைக்க ஆரம்பித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு வேற, ஆசை வேற. ஆமென். அன்பு என்பது லவ் என்று நமக்கு தெரியும். ஆசை என்பது லஸ்ட், இச்சை. இந்த உலகம் நம்மேல் வைப்பது அல்லது நாம் உலகத்து மேல் வைப்பது ஒரு லஸ்ட், அது ஒரு இச்சை. ஆனால் ஆண்டவர் நம்மேல் வைப்பது லவ். ஆமென். அன்பு எப்படி? அன்புன்னா என்னங்க? அன்பை உண்டாக்கினவரே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இந்த உலகத்துல அன்பை யாரும் உண்டாக்கணும்? நிறைய பேர் ஷேக்ஸ்பியர் உண்டாக்குனாரு. அவன் ஏதோ இந்த காதல் ஜோடி பேர்லாம் சொல்லுவாங்க. இவங்க ரோமியோ ஜூலியட், அப்புறம் இவங்க இந்த காதல் ஜோடி எல்லாம் பேர் சொல்லுவாங்க. இவங்க தான் அன்பை உண்டாக்குனாங்க. இல்ல, அவங்க இச்சையை உண்டாக்குனாங்க. எல்லாம் கவனிங்க. அன்பை உண்டாக்கினது யாருங்க? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனிதன் தேவனை விட்டு பாவம் செய்து பிரிந்து போய் விட்டான். இப்ப பிரிந்து போன மனிதனையும் தேவனையும் ஒன்றாக இணைக்கணும். இப்போ அந்த காரியத்தை செய்வதற்காக மனிதனை கொண்டு வந்து தேவன் பக்கமா இழுத்து ரெண்டு பேரும் சமாதானம் பண்ண ஒரு சமாதான காரணம் தேவை. இப்ப தேவனே குமாரனுடைய சாயல்ல இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்துவாக மரியாள் வயிற்றில உற்பத்தி ஆகிறார். எதுக்காக உற்பத்தி ஆகிறார்? இயேசு வாழ்வதற்காகவா? உனக்காக எனக்காக தேவனையும் நம்மையும் சமாதானப்படுத்தி ஒன்றாக இணைக்க மரிப்பதற்காக. நாம நீதிமான இருக்கும்போது இயேசு மரிக்கலங்க. நாம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு பாவங்கள்லாம் கழுவப்பட்டிருக்கிறோம். இப்ப பரவாயில்ல, இயேசு எனக்காக மரிச்சாருன்னா பரவாயில்ல, அது ஒரு பிரச்சனை கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள நானும் இந்த உலகத்துல பிறக்கவே இல்லை. நம்ம வம்சம், தாத்தா, பாட்டி, பூட்டி எல்லாரும் சாபத்துல கிடந்தவங்க, தேவனை அறியாதவங்க, வழி வழியாய் சாபத்துல கிடந்தோம், பாவத்துல கிடந்தோம், அநீதியா கிடந்தோம், துன்மார்க்கத்துல கிடந்தோம், எங்கேயோ கிடந்தோம். ஆனா நமக்காக, நல்லவங்களுக்காக கூட மரிப்பதற்கு ஒரு எம்ஜிஆர் மரிச்சாரு, ஒரு கலைஞர் மரிச்சாரு, நிறைய பேர் தீக்குளிச்சு மரிச்சாங்க. நல்லவங்களுக்காக சாகிறதுக்கு நிறைய பேர் வராங்க. ஆனா பாவிகளுக்காக மரிக்க இந்த உலகத்துல யாருங்க வருவாங்க? சொல்லுங்க, யாரு வருவாங்க? நான் பாவியா இருக்கும்போது, நாம் பாவியா இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். அதத்தான் 1 யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம், 1ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதல் நிருபம் 4ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே, நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நமக்காக அனுப்பினதுனால தேவன் நம்மேல வைத்த அன்பு எப்ப வெளியே வந்ததுன்னா இயேசு இந்த பூமிக்கு வந்த போதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வரைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்துல கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, அடினா அடி, உதன்னா உத. அதனாலதான் அடிக்கடிக்கு பிரமாணத்துல சொல்லுவார், உன்னை நேசிப்பது போல. இது ஒரு பேச்சாதான் இருந்தது, ஆனா யாரும் நிறைவேற்றல. இந்த நிறைவேறலை கொண்டு வந்தவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா.
ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன பாருங்க, இவ்வுலகத்திலே கிறிஸ்துவை தேவன் அனுப்பினதுனால தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. சரி, அடுத்தது பாருங்க. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினால அன்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு வந்ததனாலதான் அன்பு உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. கவனிங்க, அன்பு பாவத்திலிருந்து, கரை திரை பிழை அசுத்தம் அக்கிரமத்திலிருந்து அன்பு நம்மை கழுவுமா, நம்மை வெளியே கொண்டு வருமா, அல்லது நம்மை கரைப்படுத்துமா? கரைப்படுத்துவது இந்த உலகத்துல ஒரு அன்புன்னு நினைக்கிறாங்க. அது அன்பு அல்ல, அது அழிவுக்கு நேராய் கொண்டு போவது. நம்முடைய கரையிலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, எல்லா அருவருப்பத்திலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புதே, அதுதான் அன்பு. நம்முடைய கற்பை கெடுக்க, நம்முடைய வாழ்க்கை சூறையாட, நம்மை கரைப்படுத்த வருகிறது அன்பு என்கிற பெயரில். அது அன்பு அல்ல, அது அன்பினுடைய கோட்டிங். அது ஆண்டவருடைய அன்பு அல்ல. நிறைவானது வரும் பொழுது, நிறைவானதுன்னா யாருடைய அன்பு? ஆண்டவருடைய அன்பு. அதுதாங்க நிறைவானது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய அன்பு எப்படிப்பட்டதுங்க? குறைவான அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குறைவான அன்புக்காக ஏங்குறாங்க பாருங்க இன்னைக்கு பிள்ளைங்க. அப்பா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே, என் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரலையே, ஐயோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்க இல்ல, நீங்க எல்லாம் பத்திரமாத்து தங்கம். குறைவான அன்பு. அந்த நிறைவான அன்பு ரட்சிப்பின் மூலமாய் உனக்குள்ள வந்துருச்சுன்னா இந்த குறைவான அன்பை நீ எதிர்பார்க்கவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை கொஞ்சம் பாருங்கள். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனால எது உண்டாயிருது? எல்லாரும் சொல்லுங்க, அன்பு இப்ப எதனால உண்டாச்சு? யாரால உண்டானதுங்க? அன்பு யாரால உண்டாச்சு? இயேசுவாலதான் உண்டாச்சுங்க அன்பு. இயேசு சிலுவையில மரித்ததுனால யாருங்க ஒரு பாவிக்காக மரிப்பாங்க? நம்ம கிட்ட ஏதாவது இருந்தாதான் சொந்த பந்தம் வரும். வருமா வராதுங்களா? எங்க ஒரு ஆசீர்வாதம் ஒரு நன்மை இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கமே யாரும் வரமாட்டாங்க. அப்ப பாவியா இருந்தா யாருங்க வருவாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்படாத போது அப்படியே ரோடா அப்படியே சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கும் போது என் சொந்த பந்தம் எல்லா உறவுக்காரெல்லாம் பார்த்தா காரியம் விடுவோம். ஒருத்தரும் நின்று பேசல, ஏண்டா இப்படி இருக்கிற அப்படின்னு ஆறுதல் சொல்லி பேச ஆள் இல்லை. திட்டுவதற்கும் ஏளனமாய் பேசுவதற்கும் ஆட்கள் இருந்தார்கள். ஆனா ஒரு நாள் இயேசு என்னிடத்தில் வந்தார். அவர் என் மேல் அன்பு கூறினார். அந்த அன்புக்கு நான் அடிமையா மாறினேன். அல்லேலூயா. அந்த அன்பு என்னை அப்படியே அவருக்கு அடிமையாக மாற்றி விட்டது. அந்த அன்பை விட்டு என்னால் வெளியே வர முடியல. அல்லேலூயா. அந்த அன்பை போல வேறொரு வல்லமையான அன்பு இல்லவே இல்லைங்க. சரிங்க, இப்ப அன்பை ஆண்டவர் உண்டு பண்ணிட்டார். அன்பை என்ன செஞ்சுட்டாருங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பை உண்டு பண்ணியாச்சு. இப்ப அன்பை உண்டு பண்ணியாச்சு. என் சமாதானத்தை வைத்திருக்கிறேன்றாரு. அப்ப வச்சிருக்கிறேன்னா நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கணும் இல்லைங்களா? இப்ப அன்பை உண்டு பண்ணிட்டார். எல்லாரும் என்ன பாருங்க, அன்பை என்ன செஞ்சுட்டாரு? ஆண்டவர் உண்டு பண்ணி. இந்த அன்பை இப்ப நமக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒருத்தர் தேவை. அதனால ரோமர் 5:5 எப்படியா சொல்லுகிறார்? வாசிங்க பார்க்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியா. ஹல்லேலூயா. அன்பை இயேசு உண்டாக்கிட்டாரு. இந்த உலகம் முழுவதும் அன்பினால் நிரப்பப்பட்டிருக்குது. ஆண்டவர் என்னைக்கும் அன்பை உண்டாக்கிட்டாருங்க. சிலுவை மரணத்தினால அவர் அன்பை உண்டாக்கி ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. இப்ப இந்த அன்பு ஒவ்வொரு மனிதனுக்குள்ள வரணும், ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள வரணும்னா யாராலதான் அந்த அன்பு இருதயத்துக்குள்ள வர முடியும்? பரிசுத்த ஆவியானதான் வர முடியும். அதுக்கு தான் உன்னை அபிஷேகம் பெற்றுக்கொள்ளு உன்னை தலையால் அடித்து சொல்றோம். இந்த உலக அன்பு உன்னை கவருவதற்கு முன்பாக, இந்த உலக மாம்ச அன்பு உன்னை இழுப்பதற்கு முன்பாக இயேசுவின் அன்பு, உண்டாக்கப்பட்ட அன்பு உனக்கு உள்ள வந்து விட்டால் உன்னை எந்த அன்புமே இழுக்கவே முடியாது. நீ எந்த அன்புக்குமே அடிமைப்பட முடியாது.
பரிசுத்த ஆவியை பெற்றுட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், பரிசுத்த ஆவியை மாத்திரம் நீ பெற்று விட்டால் நீ எந்த பாவத்துக்கு போனாலும் ஆவியானவர் ஹல்லேலூயா உங்ககிட்ட போராடிட்டே இருப்பாரு. வேற யாரும் போராட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உன் உள்ளத்துல போராடுவாரு. நீ ஏதாவது ஒண்ணு அவருக்கு பிடிக்காது செஞ்சுட்டா உன் மனசு கெட்டு போயிடும், உடனே உன் மகள்லாம் மாறிடும். யாரும் ஒன்னும் பண்ணல, ஆனா உனக்குள்ள மாறிடு. ஆனா அவர் பெற்றுட்டு அவர் சொன்னா இருக்க மாட்டாரு. அவர் உள்ளத்துல உன்னை ஏதாவது உடைச்சிட்டே இருப்பாரு, புடைச்சிக்கிட்டே இருப்பாரு, உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாரு. 24 மணி நேரம் பாஸ்டர் உன்னை கண்காணிக்க முடியாது, 24 மணி நேரம் உங்க பிள்ளைகளை நீங்க கண்காணிக்க முடியாது. ஆனா 24 மணி நேரம் தூங்கினாலும் உட்கார்ந்தாலும் சாப்பிட்டாலும் வெளியே போனாலும் வந்தாலும் பார்க்கக்கூடிய ஒருவர் உன் பிள்ளைகளுக்குள்ள உங்களுக்குள்ள இருப்பாரானால் அவர்கள் எங்கேயும் தறி கட்டு போக முடியாது, அவர்கள் தோற்று போகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பை, ஒரு தோற்று போகாத அன்பை தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உருவாக்கி விட்டு போயிருக்கிறார். தோல்வி அடையாத அன்பு. ஹல்லேலூயா. எந்த சக்தியையும் ஜெயம் பெறுகிற அன்பு ஒரு அன்பு. அந்த அன்புல பயமே இல்லை. ஹல்லேலூயா. அன்பு திரளான பாவங்களை மூடும். எவ்வளவு பெரிய பாவியானாலும் அவருடைய அன்பு மாத்திரம் பரிசுத்த ஆவியின் மூலமாய் உனக்குள்ள வந்து விட்டால் அந்த பாவமே உன் வாழ்க்கையில அடையாளமே தெரியாத அளவுக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில அன்பினால் உன்னை நிரப்பி விடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. அந்த அன்பை தான் இந்த காலவெளியில கர்த்தர் சபையின் மேல ஊற்ற விரும்புகிறார். நான் உன் மேல அன்பா இருக்கிறேன், நான் உன் மேல அன்பா இருக்கிறேன், நான் உன் மேல அன்பா இருக்கிறேன் மகனே, மகளே, நான் உன் மேல அன்பா இருக்கிறேன். என் மேல யாருமே அன்பா இல்லையே. சாலமோன் மேல அன்பா இருக்க ஒருவரும் இல்லை, சாலமோன் மேல அன்பை வைக்க ஒருவரும் இல்லை. ஆகவே தேவனே இறங்கி வந்தார். நான் உன் மேல அன்பா இருக்கிறேன் சாலமோனே. இங்க யாரோ சிலரை பார்த்து கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறத நான் உணர்கிறேன். என் மேல அன்பு வைக்க ஒருவரும் இல்லையே, என்னை நேசிக்க யாருமே இல்லையே, நான் விரும்புகிற அன்பை கொடுக்க ஒருவரும் இல்லையே என்று இந்த கூடாரத்துக்குள்ள நீ கண்ணீரோடு ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்மேல் அன்பா இருக்கிறேன், நான் உன்மேல் அன்பா இருக்கிறேன். தேவன் நம்முடைய பாவத்தினால அவர் கோபப்படுவது உண்மைதான், ஆனால் உன்மேல் அவர் அன்பா இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய அன்பு, அவருடைய நீடிய சாந்தம் நித்திய காலமா இருக்கிறது. அவரிடத்துல கோபம் ஒரு நிமிஷம் தாங்க, ஒரே ஒரு செகண்ட் தாங்க கோபப்படுவாரு. ஆனா அவர் எப்போது எப்படிப்பட்டவரு? அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்போது அன்பாகவே இருக்கிறவர். அவர் ஒருபோது உன்னை அழிக்க வேண்டும் என்று துடிக்கிறவர் அல்ல. உன்னுடைய கிரியைகள் நிமித்தம், அவருக்கு பிடிக்காத பொல்லாப்பு நிமித்தம் கோபப்படுவார், அவ்வளவுதான். அதுவும் 24 மணி நேரம் கோபப்பட மாட்டாரையா, ஒரே ஒரு நிமிடம், ஒரே ஒரு செகண்ட் நீ செய்த கிரியை அவருக்கு பிடிக்கலன்னா அந்த செகண்ட் அவர் கோபப்படுவார். நீ அதை விட்டு விலகிட்டியானா தேவன் அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சொந்த வந்த உறவுகள் எல்லாமே நம்ம மேல ரொம்ப வருஷமா பகையா இருப்பாங்க, ஆனா தேவன் எப்போது உன் மேல அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, தேவன் மாத்திரம் நம்மேல் அன்பா இருப்பார். ஆனால் அவர் நமக்கு செய்ய போகிற அல்லது செய்திருக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தேவன் மாத்திரம், பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவன் மட்டும் நம்ம மேல் அன்பா இருப்பார். ஆனால் சத்தமா சொல்லுங்க, நல்ல கையை உலுக்கி அவங்க தூக்கத்திலிருந்து எழும்பட்டும். தேவன் மட்டும் உங்க மேல அன்பா இருப்பார். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எதை செய்ய போறாரு? வேற யாருடைய அன்பு உன் மேல இல்லைன்னு எதிர்பாராத. தேவ அன்பு உன் மேல வரப்போது, அதை மாத்திரம் எதிர்பாரு. அந்த அன்பை மாத்திரம் நாம அடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவர் செய்ய போற காரியங்களை ஒன்று சொல்ல போறேன். நம்பர் 1, முதலாவது, தேவன் மாத்திரம் நம்மேல் அன்பு வைப்பாரானால் நமக்கு செய்கிற முதல் காரியம் என்னன்னா, விரும்புகிறதை அவர் தருவார். நீங்க விரும்புகிறத அவர் தருவார். அல்லேலூயா. இந்த உலகத்துல பாருங்க, நாம அல்லது நம்மையோ அல்லது நாமோ யாரையாவது நேசிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துல உறவுல யாராவது ஒருத்தர் அதிகமா நம்மள நேசிட்டா வச்சுங்களேன், நேசிக்கிறவங்க யாரு நம்ம அதிகமா நேசிக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டே இருக்கலாம். எனக்கு பிராணா கொடுறான், எனக்கு நாளைக்கு வரும்போது லஞ்சில் எனக்கு நாளைக்கு வரும்போது எனக்கு இந்த ஃபுட்டை எடுத்துட்டு வாடா, எனக்கு அதை கொண்டு வாடா, இப்பவே எடுத்துட்டு போறான். யார் ஒருவர் தன்னுடைய அன்பை ஒருவர் மேல
ஊற்றிவிட்டால் அந்த அன்புக்கு யார் உட்பட்டார்களோ அவர்கள் அந்த அன்பை பொழிந்தவரிடத்துல என்ன கேட்டாலும் அது கிடைத்துவிடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்கள், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். இதே கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தானே சொன்னாரு, நான் உன் மேல அன்பா இருக்கிறப்பா. ஆண்டவர் தன்னுடைய அன்பை சாலமோன் மேல அப்படியே பொழிய ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் சாலமோனுடைய பெற்றோர் துக்கத்திலிருந்து, வேதனையிலிருந்து, பெரிய பயங்கரமான பட்டயத்திலிருந்து தப்பி பிழைச்சா போதுன்னு சொல்லி தாவீதும் அவருடைய மனைவியை கையை பிடிச்சு குடும்ப ஜெபத்திலையும் அப்படி ஒருத்தர் சமாதானமாய் ஆறுதலாய் அன்பை பொழியும் போது சாலமோன் மேல கர்த்தர் அன்பாக இறங்கி வர ஆரம்பித்தார். இப்ப சாலமோனுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள். ஹல்லேலூயா. இந்த ரைட்ஸ் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? சொல்லுகிற நபர் கேட்கிற நபர் மேல அன்பை வைத்தாதான். ஆண்டவர் கேட்கிற, நீ விரும்புகிறத கேளுப்பா என்கிட்ட, நீ விரும்புகிறத கேளுப்பா என்கிட்ட. அவன் பாருங்க, என்னவோ அரண்மனை கேட்பான், ஐஸ்வர்யம் கேட்பான், பணம் கேட்பான், பொருள் கேட்பான், சத்துருடைய பிராணனை கேட்பான், யுத்தத்துல ஜெயம் கேட்பான், என்னென்னவோ கேட்பான்னு ஆண்டவர் நினைச்சாரு. ஆனா அவன் என்ன கேட்டான் தெரியுமா? என் தகப்பனாருடைய ஸ்தானத்துல என்னை ராஜாவா என்ன அபிஷேகம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த திரளான ஜனங்களுக்கு நான் நியாய தீர்ப்பு அவங்களுக்கு சொல்லணும், நியாயம் விசாரிக்கணும். அதுக்கு இந்த சின்ன வயசுல அந்த பெரியவங்களுக்கும் வருகிற முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நான் நியாய தீர்ப்பு கொடுக்கணும். ராஜா ஸ்தானத்துல அந்த ஜனங்களுக்கு வேண்டிய காரியங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய விடைகளை, பதில்களை நான் சொல்லணும். எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே. ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், சாலமோன் ஞானத்தை கேட்டான் பாருங்க. அப்போ இவன் மேல ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரிதா இருந்திருக்குது என்பதை நீங்க பார்க்கணும். அவன் வேற ஏதாவது கேட்டிருந்தான்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் உண்மையாகவே அவன் மேல தேவனுடைய அன்பு இல்லைன்னு நினைச்சிருக்கலாம். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல எப்படி இருக்கிறேன்? அன்பா இருக்கிறேன். அப்படி ஆனா முழுக்க 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 இவன் யாரும் யோவான் மார்பிள இருந்தது போல இவன் ஆண்டவர் மேலேயே சார்ந்து இருக்கிறான்னு அர்த்தம். அதனாலதான் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்கல. அவன் கேட்டது என்ன தெரியுமா? ஒன்னை தெரிஞ்சுங்க, தேவன் எதிர்பார்க்கிற ஒன்றை நீங்கள் விரும்பி கேட்டால், ஆமென், உன் விருப்பம் எல்லாம் அதை சுற்றிலும் இருக்கிற விருப்பத்தெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. முதல்ல உங்க விருப்பத்தை நீங்க ஆண்டவருக்கு தெரிவிச்சீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? உங்க விருப்பத்தை கொஞ்சம் அப்படியே டிலே பண்ணுவார். ஹல்லேலூயா. முதலாவது, அதனால்தான் மத்தேயு 6:33 வாசிக்கும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது இவைகள் எல்லாம் சாலமோன் கேட்டது ஞானத்தை தான் கேட்டான். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? வாசித்து பாருங்க, 3ஆம் அதிகாரத்துல 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல 7ல இருந்து நீங்க வாசித்து பாருங்களேன். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கி நீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். 9ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் உமது ஜனங்களின் நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை இருக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமா இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றால் சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. ஹல்லேலூயா. அவன் என்ன கேட்டான் பாருங்க, எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே. ஆமென். இந்த ஞானம் வந்துருச்சுன்னா ஆண்டவர் அந்த ஞானத்திற்கு ஏற்ப அவனை அலங்கரிப்பதற்கு கர்த்தர் பிரயாசப்படுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த இடத்துல ஆண்டவருடைய பார்வைக்கு அவன் கேட்டது உகந்த விண்ணப்பம். ஆகையால் தேவன் அவரை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வரியத்தை கேளாமலும் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும். அப்போ இதன் மேல எல்லாம் அவனுக்கு பெரிய ஒரு ஆசை இல்ல. இவனுக்கு ஆசை எல்லாம் இது மேல, ஆவிக்குரிய காரியமாகிய ஞானத்து மேல.
ஆவிக்குரிய காரியத்து மேல அதிக ஞானத்தை அவன் அதிக கவனத்தை செலுத்தினான், அதிகமாய் அவன் அன்பை வைத்திருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒருத்தர் மேல அதிக அன்பு வச்சிருக்கிறார்னா அந்த மனிதன் ஆவிக்குரிய காரியத்துல அதிக நாட்டத்தை அவன் வெளிப்படுத்துவான். பாருங்க, தேவன் ஒருத்தர் மேல அன்பு வச்சிருக்கிறார்னா அவன் எதன் மேல அவன் அன்பு காண்பிச்சிருக்கணும்? அவன் ஆண்டவருடைய அன்பு இல்லைன்னா ஐஸ்வர்யத்து மேல நான் ரொம்ப வருஷம் வாழணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒருத்தனை தேவன் ஞானத்தை கொடுத்து நிரப்பிட்டாருன்னா அவனுக்கு அந்த ஞானம் உள்ளவன் அவன் இருந்தாதான் பட்டணம் கலிகூடும். ஞானம் இருந்தா ஆயுசு காலம் தானா நீடிக்கப்படும். ஞானம் இருந்தா ஐஸ்வர்யம் தானா அவனை தேடி வரும். ஆமா இல்லைங்களா? இயேசுவே நமக்கு ஞானமும் மீட்பும் பரிசுத்தமுமா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவன் கேட்டான் பாருங்க, நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, நீ நீடித்த நாட்களை கேட்கல, சத்துருடைய பிராணனை கேட்கல. அவன் அடுத்தது, நீ இந்த காரியத்தையே கேட்டு, இந்த காரியத்தை ஞானத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின் படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவர் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையோ. பாருங்க, அவன் கேட்கவே இல்லை, ஆனா அவன் மனதுக்குள்ள ஒரு விருப்பம் வச்சிருந்தான். அல்லேலூயா. மனதுக்குள்ள ஒரு விருப்பம் வச்சிருந்தான். நீ கேட்கல, ஆனா உன் மனதுக்குள்ள அது இருந்தது. உன் விருப்பத்தை நீ உள்ளவே மறைச்சு வச்சிருந்த. ஆனா இந்த தேசத்தை ஆளுகை செய்ய நீ ஞானத்தை கேட்டல்ல, அது எனக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் சரியானவன் இருப்பதில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். இதெல்லாம் கேட்கவே இல்லைங்க. ஐஸ்வர்யம் கேட்கல, அவன் வேற என்ன கேட்கலங்க? ஐஸ்வர்யம் கேட்கல, மகிமை உயர்வு கேட்கல, ஐஸ்வர்யம் கேட்கல, அவனுக்கு கனத்தை கேட்கல, நீடித்த ஆயுசு நாட்கள் கேட்கல, ஞானத்தை கேட்டான். ஞானம் என்பது ஆவிக்குரிய காரியம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் கிருபையிலும் மனிதருடைய தயவிலும் அதிகமாய் 4 விதமான பரிமாணங்கள்ல இயேசு வளர்ச்சி அடைந்த. சரீரத்துல மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய காரியத்திலும் இயேசு வளர்ந்தார். அல்லேலூயா. பாருங்க, ஞானத்தை சாலமோன் கேட்டான். பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷன் மேல அன்பா இருப்பார்னா அந்த மனிதன் என்ன கேட்பானா? உம்மை அறிகிற அறிவு எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்மை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் எனக்கு வேணும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஞானம் பாருங்க. இந்த ஞானம்னு சொல்லும் போது நீங்க என்னமோ அப்படியே திறமையா பேசுறது நினைக்காதீங்க. ஞானத்தை போதிக்கிற ஒரு வசனம், ஒரு கிருபை, கர்த்தரை வெளிப்படுத்துகிற ஒரு ரெவலேஷன். அல்லேலூயா. அது இருந்துருச்சுன்னா மீதி எல்லாமே இந்த நபர் இருந்தா, இந்த நபர் மூலமா நான் வெளிப்படுறேன், இந்த நபர் மூலமா என்னை ஞானமா எல்லாருக்கும் வெளிப்படுத்தி காட்டுறபடினால இந்த ஆளுக்கு ஆயுசு காலத்தை கூட்டி நான் வைக்கணும்னு கர்த்தர் ஆயுசு காலத்தை தானாவே கூட்டி வைப்பாரு. நீ தேவனுக்கு பிரயோஜனப்படுகிறாய் என்றால், ஒரு ஜனத்துக்கு பிரயோஜனப்படுகிற தேவனே ஆயுசு காலத்தை கூட்டி தருவார். தேவனே ஐஸ்வர்யத்தை உனக்கு தேடி வர பண்ணுவார். தேவன் உனக்கு மகிமையும் கனத்தையும் தேடி வர பண்ணுவார். நீ அல்ல, தேவனை தேடி வர பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? சாலமோன் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டோட பார்வைக்கு அது உகந்ததா இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்பினதை நான் உனக்கு தருவேன். நீ என் அன்பு மாத்திரம் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா. அல்லேலூயா. ஆண்டோட அன்புக்கு நாம் அடிமைகளாக சொந்தக்காரர்களாக மாறி விடுவோம். ஆனால் கர்த்தர் நம்மேல அன்பா இருப்பாரானால் இந்த முதல் காரியம், நீ விரும்புகிறத நான் உனக்கு தருவேன். நீ என்ன விரும்புகிறாயோ அதை நான் உனக்கு தருவேன். முதலாவது, உன் மாம்சத்தின் விருப்பத்தை நீ மேல முன்பதாக வைக்காது, உன் ஆவிக்குரிய விருப்பத்தை வை. கவனிங்க, மாம்சத்தின் விருப்பத்தை வைக்கும் போது ஆவிக்குரிய விருப்பங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில அடிபட்டு விடுகிறது. ஆவிக்குரிய விருப்பங்கள் மாம்சத்தின் விருப்பத்தை
பணத்தை முந்தி வைக்கும் போது, எனக்கு அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே வைக்கும் போது, ஆவிக்குரிய அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அதுக்கு பிறகு தலை தூக்காது. அவ்வளவுதான், காலி, முடிஞ்சு போச்சு. ஆமே. ஒரு குழந்தை வேணும், ஜெபிக்கிறோம், ஜெபம் பண்ணி சபையில எல்லாரும் ஜெபம் பண்ணி, நானும் ஆண்டவரே ஒரு குழந்தை கொடுங்கப்பான்னு சொல்லி உடனே ஆண்டவர் ஒருத்தருக்கு கற்பத்துக்கு அடி தந்துடுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. அதுதான் நான் வாலிப பையனுக்கு சொல்லுவேன், நீ வந்து சபையில வாலிப பையனா வாலிப ஊழியத்தில் இருக்கும்போது, வாலிப ஜெபத்தில் இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டு அபிஷேகம் பெற்று கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி எல்லாம் பிறந்துதானே பொண்டாட்டி விட மாட்டா, உன் புள்ள விடாது. அப்ப உனக்கு அபிஷேகமோ வராது, உனக்கு ஆவிய வராது, அந்நிய பாஷை வராது. அதனால இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே யூத்லயே முடிச்சிடலாம். விளங்குதா உங்களுக்கு? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் பாஸ்டர். பார்க்க முடியாத அவனால நான் அடிச்சு சொல்றேன், இதெல்லாம் யூத்லயே முடிச்சிடணும். ரட்சிப்பு, ஆமென், ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், ஆமென், இதெல்லாம் வாலிப பருவத்திலேயே அடைஞ்சிடணும். திருமணமாகி அடி எடுத்து வைத்தனா உன் தலை மேல பல பொறுப்புகள் உண்மையில வந்துடும். பொறுப்புகள் உன்னை அழுத்த ஆரம்பிக்கும். அழுத்தம் அதிகமாக 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 தேவனுடைய அன்பு உனக்கு துணை செய்யும். அல்லேலூயா. தேவன் உன்னை நடத்துவார். ஆமென். அதுக்குதான் உன்னை இப்பவே அபிஷேகம் பெற்றுக்க சொல்றான். இப்பவே வாலிப பருவத்துல என்னென்னமோ விருப்பம் வைக்கிறோம். எனக்கு ஒரு புல்லட் வேணும், எனக்கு கார் வேணும், ஏன் எனக்கு அபிஷேகம் வேணும்னு ஏன் கேட்க மாட்டேன்? எனக்கு பரிசுத்தம் வேணும்னு ஏன் கேட்க மாட்டேங்கிற? நான் உன் மேல அன்பா இருக்கிறேன்பா. ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல யாரும் அன்பா இல்ல, உண்மைதான். ஆனா நான் உன் மேல அன்பா இருக்கிறேன். அப்போ என் மேல நான் உன் மேல அன்பா இருக்கிறேன்னா, நீ என் மேல அன்பா இருப்பதற்கு ஏதாவது ஒரு காரியம் உன்னிடத்துல நான் விரும்பக்கூடிய காரியம் வெளிப்படுகிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்ற, இங்க இருக்கிற எல்லா பேரண்ட்ஸை கேட்டு பாருங்க. அவங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க எல்லாருக்கிட்டையும், எங்க அப்பா அம்மா என்ன நேசிக்கவே மாட்டாங்க. அவங்க சொல்றத பார்த்தா அப்படியே ஆண்டவரே இயேசு கண்ணீர் விட்டார். எல்லாரும் நேசிக்க மாட்டாங்க. ஆமென். யாரிடத்திலும் நம்முடைய நிலைமைகளை சொல்லி சுய இரக்கத்தை பெற விரும்பக்கூடாது. ஆமென். சுய இரக்கத்தை பெறுவதற்கு எதிர்பார்க்கவே கூடாது. தேவன் இரக்கம் உள்ளவர், அவரைத்தான் சார்ந்திருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யாருடைய பின்னணியில அப்படியே பார்த்து, ஐயோ அந்த பையனுக்கு யாருமே இல்லை, அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, நான் போனா அம்மாவா இருப்பேன், நான் இல்ல நீ போன பேயாதான் இருப்பேன். சுய இரக்கத்தை நீ தேடாத. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே வந்து கேட்கிறாரு, நீ விரும்பினதை என்னிடத்துல கேளுப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விரும்பினதை எனக்கு ஞானத்தை கொடுங்க. அவன் ரொம்ப பயங்கர ஆண்டவரையே ட்ராக் பண்ணக்கூடிய விஸ்டம் உள்ளவன். ஆண்டவரை ட்ராக் பண்ணிட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, சபாஸ் ராணி, பிரில்லியன்ட் ராணி, நீ பணத்தை கேட்டிருந்தா நான் பணம் மட்டும் தானே கொடுத்திருப்பேன். நீ ஆயுசு கேட்டிருந்தா ஆயுசு. ஆண்டவருடைய ஞானத்தையும் டச் பண்ணிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஷேக் ஆயிட்டாரு. டே, இவன் ஞானத்தை கேட்டுட்டான் பாவ. அப்ப ஞானம் இருந்தா, ஞானத்தை சென்டரா வச்சா, ஞானத்தை சுற்றிலும் 3 காரியங்கள் இருக்கணும்ல. இந்த ஞானம் உள்ள ஆளுக்கு என்ன வேணும்? ஐஸ்வர்யம் வேணும், இந்த ஆளுக்கு கனம் வேணும், இந்த ஆளுக்கு ஆயுசு காலம் வேணும். ஆண்டவரே ட்ராக் பண்ணிட்டான் பாருங்க. ஆண்டவரே அப்படி ஷேக் ஆயிட்டாரு. ஆண்டவரே ஸ்டன் ஆயிட்டாரு. நீ ஞானத்தை கேட்டுட்டப்பா, ஆகவே இந்த என் ஞானத்தையே உனக்கு நான் தரேன். ஏன்னா நான் உன் மேல அன்பா இருக்கிறேன். என் ஞானத்தை நீ விரும்பல உனக்கு தரேன். எப்பவுமே சொல்றேன், ஆண்டவரத்துல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் பல பயங்கரமான அந்தஸ்துகளையும் அடைய வேண்டுமானால் ஒரே வழி, ஆவிக்குரிய வழியை கையாளு. ஆவிக்குரிய வழியில நீ கையாள்வாயானால் உன்னுடைய உலக பிரகாரமான மேன்மையான காரியங்களை தேவனே உனக்கு தேடி வந்து கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரை கிரியை செய்ய வைக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் எதுனா ஆவிக்குரிய காரியம் மட்டுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு தெரியும், நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம எப்படி எல்லாம் பணிய வைக்கிறோன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இந்த பாரு, எனக்கு மட்டும் இது வரல, சாயங்காலம் வரத்துக்குள்ள நான் போனமா தொங்குவேன். என்ன பிளாக்மெயிலு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிளாக்மெயில் பண்றதுதான் எல்லாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பண்ணாதான் பாஸ்டர் இந்த ஆளுங்கெல்லாம் கரெக்டா இருப்பாங்க.
இல்லைன்னா இவங்க நம்ம தலைமையில ஏறி மிளகா அரிப்பாங்க பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பிளாக்மெயில் பண்ணி ஒரு நாள் உங்க பிள்ளைங்க நீ அப்பாவை பண்ணல, ஒரு நாள் உங்களை பிளாக்மெயில் பண்ணும். நான் சொல்றேன், நான் விதைக்கிறதா இருப்போம். நீ விரும்புகிறது இடத்துல கேள்வி பண்ண ஞானத்தை கேட்டான் பாருங்க. ஆண்டவர் பார்த்தாரு, உனக்கு ஞானத்தை கொடுத்தா உன்னை நான் பிச்சைக்காரனை வச்சிருக்க கூடாதுப்பா. நீ ஏன் ஞானத்தை வச்சிருக்கிற? விளங்குதா உங்களுக்கு? நீ யாருடைய ஞானத்தை வச்சிருக்கிற? ஆமா, நீ என் ஞானத்தை வச்சிருக்கிறப்பா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஞானம் உனக்குள்ள இருக்கிறதுனால உனக்கு நான் ஐஸ்வர்யத்தை தருவேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தை தருவேன். அல்லேலூயா. பாருங்க, 9 வரங்கள்ல முதல் வரம் என்ன தெரியுமா? ஞானத்தை போதிக்கிற வரம். ஞானத்தை போதிக்கிற வரம். அது ஞானம் யாரு? இயேசுவை பற்றி ஜனங்களுக்கு வெளிப்படுத்துற வரம். இயேசுவை பற்றி ஜனங்களுக்கு அப்படியே எல்லாவற்றையும் அழகழகாய் சொல்லிக் கொடுக்கிற வரம். அந்த ஞானத்தை உணர்த்துகிற வரம், அந்த உணர்வுள்ள ஆவியை கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்தார். இந்த ஞானத்தை கேட்கறதுக்கு உலகத்துல இருக்கிற எல்லா மூலையில இருந்து யார் வராங்க? ஆத்துமாக்கள் ஓடி வருது. அல்லேலூயா. வருது பாருங்க. வெளிப்பாடு வந்த உடனே தேவனை பற்றின வெளிப்பாடு, தேவனை பற்றின சீக்ரெட்ஸ், தேவனை பற்றின காரியங்கள் எல்லாம் வெளிப்பாடு வர வர, பரலோக வெளிப்பாடு வர வர வர, சாலமோனுடைய ஞானத்தை கேட்க எங்கெங்க இருக்கிற ராஜாக்கள் வர ஆரம்பிக்கிறான். ஊழியம் பலிகி பெருகுது. அல்லேலூயா. அரண்மனை இடித்து கட்டப்படுகிறது. சாலமோனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அவனுடைய வீட்டை கட்டுவதற்கு 13 வருஷமானது, ஆலயத்தை கட்டுவதற்கு 7 வருடமானது. அல்லேலூயா. 7 வருஷத்துல ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டான். ஆனா 13 வருடம் அவன் எதை கட்டினான்? அரண்மனை கட்டினாங்க. அப்படியான எவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு பாருங்க. அவனுக்கு சேர்ந்த ஐஸ்வர்யம் ஒரு வருஷத்துக்கு 666 தாலந்து பொன். அவனுக்கு கப்பல்ல, அவன் ஓப்பீரின் தங்கம் கப்பல்ல வருஷத்துக்கு ஒரு முறை வருமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கதான் இந்தியாவில் கன்னியாகுமரி வழியா ஸ்ரீலங்கா வழியாக ஆமென் தெப்பம் கட்டி அநேக மரங்கள் எருசலேம் ஆலயத்தை கட்டுவதற்கு இங்கிருந்து கொண்டு போகப்பட்டிருக்கிறது. அந்த கப்பல்ல மயில், குரங்கு, ஞான தந்தம் இதெல்லாம் கொண்டு போனாங்களாம். பைபிள் நீங்க வாசித்து பாருங்க. உலகத்துல மயில் என்பது இந்தியாவை தவிர வேற எங்கே கிடையாது. அது இந்தியாவிலிருந்து தான் ஊடுருவி இனப்பெருக்கம் செய்யப்பட்டது. அதே போல குரங்கும் இந்தியாவில தான் இனப்பெருக்கம் செய்யப்பட்டது. இந்தியாவில இருந்து தான் எல்லாம் பல நாடுகளுக்கு, பல காடுகளுக்கு அது இனப்பெருக்கம் செய்யப்பட்டது. நீங்கள் வாசித்து பாருங்கள். மயிலும் குரங்கும் இந்தியாவிலிருந்து தான் முழு உலகத்துக்கு பரவி இருக்கிறது. அப்படியானால் சாலமோன் காலத்துல எருசலேம் ஆலயத்தை கட்டுவதற்கு, அவருடைய ராஜ்யபார அரண்மனை கட்டுவதற்கு இந்தியாவிலிருந்து ஒரு பங்கு போயிருக்கிறது. நமக்கும் அதுல பங்கு இருக்குல்ல. இயேசு வெளிநாட்டு தெய்வம் கிடையாது. இப்ப சொல்லுங்க, நம்ம எங்க பங்கு இருக்கு? இந்தியா பங்கு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்பினதை கேளுப்பா, நீ விரும்பினதை கேளு. கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு, ஞானத்தை கொடுத்தாரு. அப்பா, அவனை தேடி சேபாவின் ராஜஸ்திரி வரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் விரும்பினதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. எங்கெல்லாம் ஐஸ்வர்யவான் இருக்கிறான் எல்லாரும் வராங்க. நான் விசுவாசிக்கிறேன், அந்த ஞானத்தை நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த பலிபீடத்தில் நிற்கிற எனக்கு தருவாரானால், அல்லேலூயா, ஞானத்தை கேட்க ஜனங்கள் ஓடி வருவார்கள். அந்த கிருபையை பார்க்க ஜனங்கள் ஓடி வருவார்கள். ஊழியம் விஸ்தாரமாக, ஆண்டவர் ஊழியத்தை எல்லையில் விரிவாக்குவார். உங்களுடைய அரண்மனைகள் பெரிதாக கட்டப்படும். உங்களுடைய வீடுகள் இடித்து கட்டப்படும். ஆழான மண்மேடு எல்லாம் சாதிக்கப்படும். நீ விரும்பினதை தேவன் தருவார். இளையகுமாரன் விரும்பினதை தகப்பன் கொடுத்தாரா? ஆஸ்தியில் வரும் பங்க தரணும்னு கேட்டான். உடனே அப்பா எடுத்து கொடுத்துட்டாரு. எப்படிங்க கேட்காம கொள்ளாம அப்பா எடுத்து கொடுத்தாருன்னா, அவன் மேல அப்பாவுக்கு அவ்வளவு அன்பு. அவனால அப்பாவுக்கு பெரிய அன்பு. பேசலாம். அந்த அன்புக்கு உரியவனா மாறினதுனால்தான் யோசிக்காமே அப்பா எடுத்து கொடுத்தாரு. இன்னைக்கு நிறைய பேர் தயங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தகப்புடைய அன்பு உன் மேல வரல, தாயுடைய அன்பு உன் மேல வரல, அதான் யோசிக்கிறாங்க. அந்த அன்புக்கு உடந்தையாய் நீ மாற வேண்டுமானால் அதற்கு ஏற்றது போல நீ நடந்துதான். யோசிக்கவே மாட்டாங்க, எடுத்து கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, அந்த காலேப்புடைய மகள் அவ என்ன செய்யற? கல்யாணம் ஆகி போறா. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 14, 15 வாசிக்க வேண்டாம். அவ திருமணமாகி தன் புருஷன் வீட்டுக்கு போறா. அவ வீட்டுக்காரர்கிட்ட அனுமதி கேட்கிறா. எங்க அப்பா எனக்கு திருமணமாகி கொஞ்சம் நிலெல்லாம் கொடுத்தாரு,
அந்த நிலம் எல்லாம் வறட்சியான நிலம், அதுல ஒன்றும் விவசாயம் பண்ண முடியாது. வானத்தை பார்த்த பூமி. எங்க அப்பா கிட்ட நிறைய ஆசீர்வாதம் இருக்குது, நான் போய் கொஞ்சம் இறங்கி கேட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு போறா. இறங்கி போன உடனே அவங்க அப்பா கிட்ட கேட்கிறா, அப்பா எனக்கு எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீங்க, எனக்கு நீர் பாய்ச்சல் நிலத்தை கொடுங்கப்பான்னு தன் தகப்படத்துல கேட்ட உடனே அவன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு பாருங்க அந்த அப்பா. எடுத்து மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சல் நிலத்தை கொடுத்துட்டான். அவ விரும்பினதெல்லாம் கொடுத்தான். இந்த கால வேளை இங்க இருக்கிற யாரோ சிலர் பார்த்து கத்த சொல்லுகிறா, நீ விரும்பினதெல்லாம் நான் உனக்கு தருவேன். என் அன்பு உன்மேல ஊற்றப்பட்டிருக்கிறது, என் அன்பு உன்மேல வைக்கப்பட்டிருக்கிறது, நீ விரும்பினதெல்லாம் நான் உனக்கு தருவேன். எஸ்தர் மேல ராஜா அன்பு வைத்தானா? எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜா எஸ்தர் சகல கன்னிகைகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல அன்பு வைத்தான். அன்பு வச்சதுனால அந்த அன்பு எப்போ எஸ்தர் மேல வைக்க, எஸ்தர் யாருங்க? ஒரு அனாதை. எஸ்தர் யாருங்க? தாய் தகப்பனை இழந்தவ. எஸ்தர் யாருங்க? எருசலேம்ல இருந்து சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு வந்தவ, ஒரு அடிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிமைகளுக்கெல்லாம் உயர்குல மக்கள் குடியிருக்கிற இடத்துல இடம் கிடையாது. அவங்க எல்லாம் ஊருக்கு புறம்பே ஒதுக்கப்பட்ட இடத்துல குடியிருப்பாங்க. அப்ப அவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்த இந்த எஸ்தரை ராஜாவுடைய அன்பு அவள் மேல் வைக்க ஆரம்பித்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் ஸ்திரீகளை பார்க்கிலும் ராஜா எஸ்தர் மேல் என்ன வச்சாராம்? அன்பு வச்ச உடனே எஸ்தர் தலை மேல் இருந்த கவலை, எஸ்தர் தலையில இருந்த துக்கம், எஸ்தருடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய விதத்துல அவள் தலை மேல ராஜாக்கு எடுத்து வைத்திருப்பான். ராஜாவுடைய அன்பு எஸ்தருக்கு கிடைச்ச உடனே அவளுடைய தலையெழுத்த மாறிச்சுங்க. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் உண்மையில் அன்பா இருக்கிறார். உன் மேல இருக்கிற ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு பாரம் இன்னைக்கு நீக்கப்பட்டு உன் தலையை கத்த கனப்படுத்த போகிறார். இப்போதும் தாவீது சொல்லுகிறார், 27ஆம் சங்கீதம் தாவீது சொல்லுகிற 5ஆம் வசனம் நினைக்கிறேன், இப்போதும் என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக என் தலை உயர்த்தப்படும். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசி காட்டுங்க. 27ஆம் சங்கீதம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற, என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப எஸ்தருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவ தலை மேல ராஜா தன் கிரீடத்தை, தன்னுடைய கிரீடத்தை எடுத்து ராஜா யார் மேல வைக்கிறாரு? எஸ்தர் எப்படி ராஜா அவர் கிரீடத்தை அவன் மேல வைத்தார். இப்போ ராஜ கிரீடம் அவன் மேல வைக்கப்பட்ட உடனே அவருடைய தலை சுமை அவளுக்கு நீங்கினது, அவள் தலை எழுத்து மாற்றப்பட்டது. அவள் தலை விதிய காலமெல்லாம் அடிமையா இருக்கணும் என்ற தலை விதியை கர்த்தர் மாற்றி போட்டார். கர்த்தர் உன் நிலைமை கர்த்தர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. இரண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23 26 வசனங்கள். வேகமாய் வசனத்தை மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பா இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். கவனிங்க, இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா 12 அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. அவருக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கடைசியான அந்த வேளையில உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று இயேசு சொல்றாரு. அப்போ அங்க இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போய் என்ன செய்யறாங்கன்னா, பேதுரு கிட்ட சைகை காட்டுறாங்க. பேதுரு என்ன செய்யறாரு, இது யார் என்று தெரிந்து கொள்வதற்காக இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன், அதாவது இயேசு யார் மேல அன்பா இருந்தாரோ அந்த சீசனை இப்ப அணுகுறாங்க. எப்பா, நீ கொஞ்சம் ஆண்டவர் கிட்ட சொன்னேன்னா அது யாருன்னு தெரிஞ்சிருப்பா. அவன் கேட்கிறான், ஆண்டவரே அது யாருன்னு கேட்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த அப்பத்தை நான் இந்த துணிக்கையை நான் இந்த ரசத்துல நான் தோய்த்து யார் கையில கொடுக்கிறேனோ அவன்தான். அப்படியானா ஆண்டவர் உங்க மேல அன்பா இருப்பார், ஆனால் செய்ய போகிறதை உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா.
உங்களுக்கு என்ன செய்ய போறாரோ அதை முதல்ல உங்களுக்கு காண்பிப்பார். என்ன வந்தாலும் காண்பிக்காமல் செய்ய மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப 12 பேர் இருந்தாங்க, 11 பேருக்கு அவர் செய்ய போறது தெரியாது. ஆனா யாரு காட்டி கொடுக்க போறாங்கன்றத ஆண்டவர் யாருக்குதான் சொல்லி கொடுத்தாரு? யாருக்குதான் சொல்லி கொடுத்தாரு? எல்லாருக்கும் கிடையாதுங்க. இயேசுடைய அன்புக்கு சொந்தக்காரனா இருந்த அவர் மார்பல சாய்ந்து யோவானுக்கு தான் வெளிப்படுத்துறாரு. மற்ற 11 பேரும் யோவான் பின்னாடி நிக்கிறாங்க. நீ கேட்டா தான் இயேசு சொல்லுவாரு. உங்களுக்கு தெரியுமா, இயேசுடைய அன்பு யோவான் மேல இருந்ததுனாலதான், அவன் மேல அதிக கொள்ளை அன்பு ஆண்டவர் வச்சதுனாலதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க பேதுரு இருக்கிறாரு, அங்க எல்லாரும் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் யாருக்குமே செய்ய போறதை காண்பிக்கல. ஆனா இயேசுவின் அன்பு யார் மேல் இருந்ததோ அவங்களுக்கு தான் செய்ய போகிறத கர்த்தர் காண்பித்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்ய போகிறாரோ அதை கர்த்தர் அவருடைய அன்பை யார் மேல ஊற்றி இருக்கிறாரோ, யார் மேல அன்பு ஊற்றப்பட்டதோ அவங்களுக்கு தான் கர்த்தர் செய்ய போகிறதை கர்த்தர் காண்பிப்பார். நீங்க வேணும்னா பாருங்க, நீங்க பாருங்க, பார்வோன் ஒரு பெரிய சொப்பனத்தை பார்த்துட்டான். ஆமே, ஒரு 7 நல்ல புஷ்டியான பசு நதியிலிருந்து வருது, 7 கேவலமான பசுக்கள் வருது. அடுத்தது ஒரு நல்ல கதிர், நல்ல அழகா வளர்ந்த மேனி உள்ள நல்ல செழிப்பான ஒரு வயல் நிலத்துல விளைகிற கதிர்கள் விளையுது. அதுக்கப்புறம் சாவியான காய்ந்து போன தீந்து போன கதிர்கள் வருது. இந்த சொப்பனத்தை கண்டு பார்வோன் மனக்கலக்கம் ஆயிட்டான். இதை சொல்றதுக்கு மந்திரவாதிக முடியல, சாஸ்திரிகள முடியல, யாரால முடியல. கடைசியா அந்த பானபாத்திரக்காரன் சொல்றான், நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது எங்கள் சொப்பனத்துக்கு ஒருத்தன் பதில் கொடுத்தான், அர்த்தம் சொன்னான். அவனை கூட்டிட்டு வந்தா இதுக்கான அர்த்தம் சொல்லுவான்னு சொல்லும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப யோசேப்பிடத்துல இந்த சொப்பனை சொல்றான். ஆனா யோசேப்பு அதுக்கான அர்த்தத்தை என்ன சொல்றான் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28வது வசனம் நினைக்கிறேன். 41:28. பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்தார். ஆனா இது பார்வோனுக்கு புரியல. யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? யாரோடு கர்த்தர் இருந்தார் அதிகமா பைபிள்ல 37ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டதோ, யோசேப்போட கர்த்தர் இருந்தார். யோசேப்போட கர்த்தர் யாருங்க? யாரோட இருப்பாங்க? நேசிக்கிறவங்க தாங்க அவங்களோட கூட இருப்பாங்க. யோசேப்போட கர்த்தர் இருந்தார் அர்த்தம் யோசேப்பு மேல அவ்வளவு அன்பு ஆண்டவருக்கு. யோசேப்புடைய குடும்பம் அவனோடு இல்ல, பெற்றோர்கள் அவனோடு இல்ல, உடன் பிறந்தவங்க இல்ல, அவனுக்கு சொந்த பந்தன் யாருமே இல்ல. ஆனா யாருமே இல்லாத ஒருவனோடு கர்த்தர் இருந்தாருன்னா, நான் ஒரு அனாதையா இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி, என்னை தேற்றுவதற்கு நடத்துவதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி, உனக்கு எல்லாரும் இருந்த போதிலும் யாருமே இல்லாத நபரை போல நீ வாழ்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், யோசேப்போடு இருந்த தேவன் நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. பாருங்க, பார்வோனுக்கு ஆண்டவர் காண்பித்து கூட செய்ய போகிறத யோசேப்பின் மூலமாக தான் கர்த்தர் பார்வோனுக்கு அறிவிக்கிறார். ஏன்னா யோசேப்பின் மேல தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்துல ஹல்லேலூயா உன்னை கொண்டு நான் செய்ய போகிறதை காண்பிப்பேன். உன் வேலை ஸ்தலத்துல, உன் பிசினஸ்ல, ஊழியத்துல உன்னை கொண்டு நான் செய்ய போகிறதை காண்பிப்பேன். ஹல்லேலூயா. நான் செய்ய ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ? ஏன் தெரியுமா? ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனா இருந்தான், தேவனுடைய அன்புக்கு சொந்தக்காரனா இருந்தான். நான் உன் மேல அன்பா இருக்கிற ஆபிரகாம் இருக்கிறது இந்த ஒரு டைரக்ஷன்ல இருக்கிறாரு. ஆபிரகாம் எபிரோன் என்கிற அந்த பெயர்செபாவின் வனாந்தரத்தில் இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் லோத்து எங்க இருக்கிறான் தெரியுமா? ஆதியாகமம் 19 லோத்து இன்னொரு டைரக்ஷன்ல இருக்கிறான், சோதோம் கொமோராவில் இருக்கிறான். பாருங்க, இது ரெண்டுமே வேற வேற டைரக்ஷன். இப்போ ஆண்டவர் சோதோம் கொமோராவை அழிக்க போறாரு. ஆனா எங்க போய் சொல்லிருக்கணும்? லோத்து இருக்கிற இடத்துக்கு தான் போயிருக்கணும். ஆனா லோத்து இருக்கிற இடத்துக்கு போகாம ஆபிரகாம் இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் போறாரு. அவன் இருக்கிற எல்லையை தாண்டி வராரு. அப்ப காரணம் என்ன? தேவனால் சிநேகிக்கப்பட்டவனை தாண்டி தேவனால் வேறொன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. தேவன் உன்மேல தம்முடைய அன்பை வைத்திருக்கிறார். தேவன் உன்னை அதிகமாக நேசிக்கிறார். அதனால்தான் தேவனால் உன்னை கடந்து போய் வேற ஒன்றை யாருக்கும் அறிவிக்கவே முடியாது.
ஆபிரகாமுக்கு அறிவித்து ஆபிரகாம் மூலமாகத்தான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு சோதோம் கொமோராவில் இருக்கிறதான லோத்து குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. நான் செய்ய போகிறதை உனக்கு நான் காண்பிப்பேன். ஆபிரகாமை பார்த்து 8:56 யோவான்ல சொல்றாரு ஆண்டவர், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். என்னுடைய நாளை காண கண்டு ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு சொல்றாரு சாட்சி கொடுக்க, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண. இயேசு கிறிஸ்துக்கும் ஆபிரகாமுக்கும் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3000 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் 3000 ஆண்டுகள் இடைவெளி. இந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஆபிரகாம் என்னுடைய நாளை காண அவன் ஆசையா இருந்தான். அவன் பார்த்து கண்டு களி கூர்ந்தான். இயேசு கிறிஸ்துவாகிய ரட்சகர் ஒருத்தர் என் பிள்ளை வழியா வரப்போறாரு, ஈசாக்குடைய வழியா வரப்போறாரு. ஈசாக்கு இடத்துல ஒரு சந்ததி விளங்கன்னு சொன்னார்ல, அந்த சந்ததி கிறிஸ்துவே. அதத்தான் ஈசாக்கின் வழியாக இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு உலக ரட்சகர் வரப்போகிறார் என்பதை ஆபிரகாம் அறிய மாட்டான். தாம் செய்ய போகிறதை தான் சிநேகிக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் காண்பிக்கிறவர். கர்த்தர் உனக்கு செய்ய போகிறதை காட்ட போறாரு. எப்ப யாருடைய அன்பும் இல்லாம தனி மரமா இருக்கிறியோ அப்பவே கர்த்தர் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அல்லேலூயா. எப்போ நீ தனி மரமா இருக்கு அப்பவே கர்த்தர் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம ஆண்டவர் பொசஸ் மைண்ட் உள்ளவர். அவர் மிஞ்சி வேற யாரும் உன்னை நேசிக்க விடவே மாட்டாரு. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்களா ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கத்தான். அல்லேலூயா. யாருமே என் பக்கத்துல இல்ல ஆண்டவரே, நான் உன் பக்கத்துல இருக்கத்தான். எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, நான் உன் கையை பிடிக்கத்தான். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அன்புள்ளவர். நம்முடைய தேவனை போல அன்பு யாராலும் செலுத்த முடியாது. எல்லாரும் என்ன கைவிட்டாங்கன்னு பவுல் சொல்றாரு. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றான். எல்லாரும் ஏன் கைவிட பண்ணார் தெரியுமா? நான் உன் கையை பிடித்து உனக்கு துணையா நிக்கணும். அல்லேலூயா. யாராவது உனக்கு துணையா வந்தாங்கன்னா நான் தாங்க தூக்கி விட்டேன், நான் தாங்க அவங்களுக்கு உதவி செஞ்சேன், நான் தாங்க அவங்களுக்கு பின்னாடி பேக் போனா இருந்தேன், நான் தாங்க ஃபுல் சப்போர்ட். பிற்காலத்துல அவங்க சாட்சியா வந்துருவாங்க. அதனால நானே உன்னை சாட்சியாக ஏற்படுத்த விரும்புகிறேன். மூன்றாவதாக ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3:9. வெளிப்படுத்தின விசேஷம் 3:9 வேகமாய் வாசிக்கலாமா? இதோ யூதர் அல்லாதிருந்தோம் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். உன்மேல நான் அன்பா இருக்கிறத அறிந்து கொள்ளும்படி செய்வேன். யாருக்கு? சாத்தானுடைய கூட்டத்தாருக்கு. அல்லேலூயா. முதலாவது நீ விரும்புகிறதை தருவேன். இரண்டாவது அவன் செய்ய போகிறதை காண்பிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது சாத்தானுடைய கூட்டத்தை உன் பணிய வைப்பார். ஆண்டவருடைய அன்பு உங்க மேல ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு உங்க மேல ஊற்ற, நான் உன் மேல நான் அன்பா இருக்கிறேன். ஆண்டவர் இந்த காலவேளை சொல்ல, நான் உன் மேல அன்பா இருக்கிறேன் மகனே. தேவ சபையை நான் உன் மேல அன்பா இருக்கிறேன். ஆகவே ஒன்றை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சொல்ல, நீ விரும்புகிறத நான் தருவேன், செய்ய போகிறதை நான் உனக்கு காண்பிப்பேன். சாத்தானுடைய கூட்டத்தை உன் முன் நான் பணிய வைப்பேன். எந்த சாத்தானுடைய கூட்டத்தை பார்த்து பயப்படுகிறாயோ, எந்த சாத்தானுடைய கூட்டத்தை பார்த்து நீ பயங்கரமாய் திகில் அடைந்திருக்கிறாயோ, கர்த்தர் சொல்றாரு, அந்த சாத்தானுடைய கூட்டத்தை உனக்கு முன்பதாக நான் பணிய வைப்பேன். கர்த்தர் சொல்றாரு, அந்த சாத்தானுடைய கூட்டம் உனக்கு முன்பாக பணியும். அந்த சாத்தானுடைய கூட்டத்தாருடைய வேலை என்ன தெரியுமா? உன்னுடைய வாசல் எல்லாம் அடைப்பதுதான் அந்த சாத்தானுடைய கூட்டத்தாருடைய வேலை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல அன்பா இருக்கிறத அறிந்து கொள்ளும்படி செய்வேன். எப்படி? அவன் அடைக்கும்படி வந்தான் அல்லவா, நான் திறக்கிறவனாக வருகிறேன். இதோ உனக்கு முன்பதாக திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். ஒருவனும் அதை பூட்ட முடியாது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த போத்திபார் வீட்டுல யோசேப்பு வளர்றான். வந்து கவனிங்க, இப்ப யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறத பார்த்த உடனே தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய விசாரணை, தன்னுடைய வீட்டின் பொறுப்பு எல்லாத்தையும் யார் கையில கொடுத்துட்டான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பாருங்க, இவன் பார்க்கறான் எகிப்தினுடைய தெய்வங்கள் அவனோடு கூட இல்ல. அவன் பார்க்கறான் எகிப்தினுடைய தெய்வங்கள், பல தெய்வங்கள் உண்டு, பல தெய்வங்களை வழிபடுறவன் அந்த அதிகாரி. ஆனா தன்னோடு கூட தான் வழிபடுற ஒரு தெய்வமும் தான் கூட இல்ல பார்க்கறான். ஆனா யாரோ ஒரு எபிரேய அடிமை வந்திருக்கிறான், அவனோட அவன் தெய்வம் இருக்குது. அல்லேலூயா. ஆகவே எல்லா படிப்படியா அவனுக்கு பொறுப்புகளை கொடுத்து அவன் ஒரு பெரிய உயர்வுக்கு வரான். போத்திபார் சொன்னா அது அதனுடைய அந்த எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? எத்தியோப்பியன் புல் அப்படின்னு அர்த்தம். ஆப்பிரிக்காவினுடைய காளை மாடுன்னு அர்த்தம். ஆப்பிரிக்கா காளை மாடு எப்படி இருக்கும்? நம்ம காளை மாடு தான் தெரியுமே. அந்த ஆப்பிரிக்கா காளை மாடு கிட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் அந்த ஆப்பிரிக்கா காளை மாடு யோசேப்புக்கு பணிஞ்சிருச்சு. இந்த ஆப்பிரிக்கா காளை மாடு யாரை வழிபடுது? எகிப்து இருக்கிற எல்லா தெய்வத்தையும் வழிபடுது. இந்த காளை மாடு யாருக்கு பணியாது, இதை யாரும் அடக்க முடியாது. உங்களுக்கு விளக்குதான் நான் சொல்றது. இந்த எத்தியோப்பின் காளை மாடு யாருக்கு அடங்காது. இவன் அப்படிப்பட்ட ஒரு சாத்தானுடைய கூட்டத்தான். ஆனால் யோசேப்பின் மேல கர்த்தர் வைத்த அந்த அன்பு நிமித்தம் அந்த காளை மாடு இவனுக்கு பணியை கர்த்தர் வைத்தார். இந்த சாத்தானுடைய கூட்டத்தை கர்த்தர் அவனுக்கு பணிய வைத்தார். அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் கிராம ஊழியங்களுக்கு அடிக்கடிக்கு போவார். சபையில இருந்து அடிக்கடி போவார். இப்படி தினந்தோறும் அவரு வாரத்துல 2-3 முறை கிராமங்களுக்கு ஊழித்து போகும்போது போற வழியில அங்க ஒரு வாலிபர் கூட்டம் அடிக்கடிக்கு அவரை பரியாசம் பண்ணுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு அவமானமா இருக்கும். நான் சொல்றது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. அவரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ரோட்ல போவாரு, ட்ரம் எல்லாம் அடிச்சுட்டு அல்லேலூயா, சாப்பாடு கூட்டம், இப்படி எல்லாம் சொல்லி கிண்டலும் பரியாசமா பண்ணும்போது அவர் ரொம்ப துக்கப்பட்டு சபை மக்கள் மத்தியில் அவமானப்படுத்துவாங்க. அமைதியா போயிடுவார். ஒரு நாள் ஆண்டவரே காலையில அவர் ஊழியத்துக்கு வேக போகும்போது அவரை எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப இன்சல்ட் பண்ணியாச்சு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவர் துக்கப்பட்டு ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே மனம் உடைஞ்சு அப்படியே போயிட்டார். அவர் போயிட்டு கொஞ்ச நேரத்துல பின்னாடி ஒரு சத்தம் வருது, ஒரு சத்தம் வருது. எங்கேயோ போயிருந்த மாடு திரும்ப இந்த வாலிபர் கூட்டத்துல வந்து உள்ள ஓடியாரு. ஓடி வந்து எவன் சொன்னானோ அவனை கரெக்டா குத்தி தூக்கி போட்டுச்சு. அந்த பாச்சர் அவனுக்கு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இவனுக்கு எந்த தீங்கு வராதபடி காப்பாத்துங்கப்பா. எந்த சாத்தானுடைய கூட்டத்தை கர்த்தர் உனக்கு பணிய வைப்பார். இந்த காலவெளி சொல்ல, நான் உன் மேல அன்பா இருக்கிறேன்ப்பா. எனக்கு யாரும் பணிய மாட்டாங்க பாஸ்டர். இல்ல, கர்த்தர் சொல்றாரு, என் அன்பை உன் மேல நான் ஊற்றி இருக்கிறேன். நான் உன் மேல அன்பா இருக்கிறேன். எந்த நபரையும் எந்த கூட்டத்தையும் நான் உனக்கு பணியும்படி உன் காலுக்கு பணிய வைப்பேன். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனை செய்ய வல்லவரா இருக்கிறார். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 வாசிங்க பார்க்கலாம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். யாரை காப்பேன்? நான் உன் மேல அன்பா இருக்கிறேன்னு சொன்னார்ல. ஆமென். நான் உன் மேல அன்பா இருக்கிறேன்பா, நான் உன் மேல அன்பா இருக்கிறேன், நான் உன் மேல நேசத்தை வச்சிருக்கிறேன், உன் மேல ரொம்ப சிநேகமா இருக்கிறேன்னு சொன்னார்ல ஆண்டவர். அவர் தான் சொல்றாரு, பூமியின் மீது அங்க வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். அல்லேலூயா. பூமிக்கு ஒரு பெரிய காலம் வரப்போகுது. என்ன காலம் வரப்போகுது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதிக்கும்படியான ஒரு சோதனை காலம். இந்த சோதனை காலத்துக்கு உன்னை தப்பும்படின்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா? இது எது தெரியுங்களா? ரகசிய வருகையை குறிக்கிறது. ரகசிய வருகை குறிக்கிறது. இந்த பிலதெல்பியா சபைக்கு தான் ரகசிய வருகை குறித்து கர்த்தர் சொல்றார். இந்த பூமியின் மீதெங்கும் பூச்சக்கரத்தின் மீதெங்கும் ஒரு சோதனை காலம் வரப்போகிறது. அந்த சோதனை காலத்துல எல்லாரையும் சோதிக்கும்படியான ஒரு காலம். எல்லாரும் சோதிக்கப்பட போறாங்க. ஆமா, இதுலதான் பரிசுத்தவானுடைய விசுவாசம் விளங்கும். அப்போ ரகசிய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் பூமியின் மீதெங்கும் பூச்சக்கரத்தின் மீதெங்கும் ஒரு சோதனை காலம் வரப்போகுது. அந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு, அந்த பயங்கரமான உலகத்துல வரப்போற பேர அழிவுக்கு, அந்த பயங்கரமான சோதனை காலத்திற்கு, பயங்கரமான ஆட்சிக்கு உன்னை நான் தப்புவித்து காப்பாற்றுவேன். நான் உன் மேல அன்பா இருப்பேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அன்பா இருந்தார். நல்ல தேவன் ஏனோக்கு மேல அன்பா இருந்தார். ஏனோக்கு அன்பா இருந்ததுனால திடீர்னு ஒரு நாள் ஏனோக்கு என்ன ஆயிட்டாரு? காணாம போயிட்டாரு. ஆமென். எனக்கு என்ன ஆயிட்டாருங்க? ஆண்டவர் அன்பா இருந்ததுனால ஆமென். ஒரு நாள் அவன் நம்ம எல்லாரும் காணாம போயிடுவோம். அல்லேலூயா. பூச்சக்கரத்து மேல வரப்போற அழிவுக்கு கர்த்தர் நம்மள எடுத்துட்டு போயிடுவார். ஆமென். எலியாவை அப்படித்தான் எடுத்துட்டு போயிட்டாரு. ஆமென். ஏனோக்கு கர்த்தர் அவன் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது அவன் திடீர்னு காணாம போயிட்டான். அதனாலதான் பாத்தீங்கன்னா டெல்டா ஏர்லைன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏர்லைன்ஸ், ஒரு சில பிரதர்ஸ்க்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். இந்த ஏர்லைன்ஸ்ல மட்டும்தான் 2 பைலட்டும் கிறிஸ்தவங்களா அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க வாஸ்து வேங்க கேட்டு பாருங்க. டெல்டா ஏர்லைன்ஸ் ஒரு ஏர்லைன்ஸ் இருக்கு. அந்த ஏர்லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 கிறிஸ்தவர்கள் பைலட்டா அவங்க உட்கார வைக்க மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்கள் அவர்கள் அந்த ராப்சர் என்று சொல்லக்கூடிய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார். அந்த ஏர்லைன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்குது, சபை கூட தெரியல. ஒரு பைலட் காணாம போனா கூட இன்னொரு பைலட் இருந்து காப்பாற்றுவார். ஆகவே ஒருத்தர் ஆண்டவர் அறியாதாலும் ஒருத்தர் ஆண்டவர் அறிந்தாலும் வைப்பாங்க. ஆண்டவர் சீக்கிரம் வர போறார். அந்த சோதனை காலத்துக்கு தப்பிக்க போறேன். அந்த ஆட்சி தப்பிக்க போகிறேன். அந்த பயங்கரமான காலத்துக்கு தப்பிக்க போகிறேன். அவன் யோவானை எடுத்துக்கொண்டது போல அப்படியே பத்மு தீவுல இருந்து அவன் ஆத்துமாவை அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போனது போல ஆண்டவர் உன்னை என்னையும் சபையே உன் மேல அவர் அன்பை வைத்ததுக்கு காரணம் என்ன? உன்னை உலகம் எடுத்துக்கிட்டு போக கூடாது, உன்னை பாவம் எடுத்துக்கிட்டு போக கூடாது, உன்னை மரணம் எடுத்துக்கிட்டு போக கூடாது, உன்னை ஆண்டவரை பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டு போக வேண்டும். அந்த சோதனை காலம் இன்னும் வெகு சீக்கிரத்துல அது வரப்போகிறது. அது சீக்கிரம் வரப்போகிறது. அந்த சோதனை காலத்துக்கு நான் உன்னை தப்பி வைத்து காப்பாற்றுவேன். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுப்பி நிக்கலாமா?